கிலோ 15 ரூபா விற்கிற இந்த தண்ணி பழத்தில் எவ்வளோ கான்ட்ரவர்சி, அந்த கான்ட்ரவர்சியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே சம்மருக்கு விரும்பி சாப்பிட்றது இந்த வாட்டர்மெலன் தான். ஆனால் இந்த வாட்டர்மெலனில் ஏதோ மருந்து கலந்துட்டாங்க, கலர் கலந்துட்டாங்கன்னு இப்போ பாதி பேர் இதை வாங்குறதே இல்லை. சம்மர் இதை விரும்பி சாப்பிட்டவங்கலாம் இப்போ பார்த்து பயந்து ஓடிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 2 3 3 வாட்டர்மெலன் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 இதில் நம்ம கலர் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த தர்பூசணிலையும் இந்த தர்பூசணிலையும் ப்ளஸ் இந்த வெள்ளை பூசணிக்காலையும் எல்லாத்துலையும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் என்னன்ட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எந்த கலர் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? நம்ம ஏற்கனவே ரோஸ் மில்க் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அதில் இந்த கலர் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அந்த கலரில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் என்ன எசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எசன்ஸை தான் நம்ம இதில் போட போகிறோம். இது என்ன கலர் பிடிக்குன்னு தான் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், பார்க்காதவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணியும் காட்டிடுறேன். இந்த பாட்டிலில் 0.5 ml தான் ஊற்றுறேன். தண்ணி எந்த கலரில் மாறிடுச்சுன்னு பாருங்கள். நாம் இப்போ தண்ணி கலந்து இதில் டேரெக்டாக ஊற்ற போதில்லை, டேரெக்டாக இந்த எசன்ஸை டேரெக்டாக உள்ளே இறக்க போகிறோம். ஏன்னா தண்ணி கலந்தால் கான்சன்ட்ரேஷன் எந்தளவுக்கு மிக்ஸ் ஆகும் தெரியாது. அதனால் டேரெக்டாக கலந்து பார்ப்போம். ஸோ எந்தளவுக்கு உள்ளே இறங்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு டேட் 10th April 11:38 ஆகுது. 10th April 11:38. நம்ம இந்த தர்பூசணி பழத்தை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, இதை நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். இப்போ அடுத்தது பி. இந்த பி தர்பூசணி பழத்தில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். 2 இடத்துல தான், கீழேயும் மேலேயும் மட்டும்தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். பொறுமையாக பண்ணணும். உள்ளே இறங்குறது தெரியுதா? இப்போவே எசன்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. உள்ளே போல வெளியில் வருது. வெளில தெரிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது எசன்ஸு. இப்போது பின்னாடி வழியாக இந்த சி வாட்டர்மெலனில் சைடில் 4 சைடும் குத்த போகிறோம். போ இங்கே இருக்கிறோம். கடைசியில் இந்த வெள்ளை பூசணிக்காய் இதில் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே வெள்ளையாக இருக்கும். ஸோ கலர் இன்ஜெக்ட் பண்ணால் இதோட உள்ளே ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ கண்டிப்பாக இதை உள்ளே இழுத்துக்கும். இதில் ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட், அதுவும் வெள்ளை கலரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் உள்ளே கலர் போட்டால் தெரிஞ்சிடும் உள்ளே ஏறுதா இல்லையான்ட்டு. இதில் 4 சைடும் போடுறேன். வெள்ளை பூசணிக்காய் 4 சைடும் மறந்து இறக்குனது. இதில் நம்ம 2 சைடு மட்டும் மறந்து இறக்கியிருக்கோம், 2 சைடில். இதில் மேலேயும் கீழேயும் மறந்து இறக்கியிருக்கோம். இதை நம்ம எதுவுமே பண்ணாத வாட்டர்மெலன். இது எல்லாத்துலேயும் இந்த கலர் இறக்கியிருக்கோம். இந்த கலர் கிட்டத்தட்ட 2 நாள் கழித்து பார்க்க போகிறோம். உள்ளே இறங்கியிருக்கா எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன், கண்டினியூ பண்ணுறேன். நம்ம 10ஆம் தேதி காலையில் 11:38க்கு இந்த மூணுத்துலேயுமே நம்ம ரெட் கலர் இன்ஜெக்ட் பண்ணோம். இன்றைக்கி April 14th 8:25 காலையில் 8:25 ஆகுது. கிட்டத்தட்ட 93 மணி நேரம் இதில் அப்படியே அந்த கலரை விட்டுருக்கோம். இப்போவே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா கெட்டு போயிடுச்சு போல, பாருங்களேன். தெரியுதா இல்லையான்னு தெரில. இது ஒரு பக்கம், இது இங்கே இன்ஜெக்ட் பண்ண இடத்துல கெட்டு போயிடுச்சு, இன்ஜெக்ட் பண்ண இந்த இடத்துல கெட்டு போயிடுச்சு. தண்ணி ஊற்றுது. நான் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறைய வீடியோ பார்த்தேன். எல்லோரும் கொஞ்ச நேரம் அதை போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எட் பண்ணாங்க. சரி, நான் விட்டேன். கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஏன்னா சொல்கிறாங்களே விவசாயிங்க போட்டால் ரொம்ப நாள் ஆகுன்ட்டு, அதெல்லாம் தப்புன்றது கண்டுபிடிக்கிறது தான் இதெல்லாம்.
ஊற்றுது, எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்க. இப்போ கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணலாம். இது உங்களுக்கே தெரியும். ஏ இதுலேயுமே எதுவுமே பண்ணலை. பியில் மேலேயும் கீழேயும் இன்ஜெக்ட் பண்ணோம். சியில் 4 சைடு இன்ஜெக்ட் பண்ணோம். வெள்ளை பூசணிக்காயும் 4 சைடு இன்ஜெக்ட் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி என்ன தான் ரிசல்ட்டுன்னு பார்க்க போகிறோம். அழுவிடுச்சு, மொத்தமாக அழுகிடுச்சு. இதை பாருங்க, மொத்தமாக அழுகிடுச்சு. இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணது தெரிதா, இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணது அப்படியே அழுகிடுச்சு. இதோ இந்த பக்கம் இன்ஜெக்ட் பண்ணது அழுகிடுச்சு, இந்த பக்கம் அழுகிடுச்சு. 4 சைடு கரெக்டாக தெரிதா. இந்த சைடு கலர் இருக்குது, இந்த சைடு கலர் இருக்குது, இந்த சைடு நடுவில் கலரே வரல. இவ்வளோ தூரத்துக்கு என்ட்ரு ஆகலை, ஆனால் அழுகிடுச்சு. அதே மாதிரி இதில் இதை பாருங்க, டிஷ்யூ பேப்பர் பெரிய ரோல் பண்ணுது. இதில் பொண்டாட்டி செருப்பு கட்டடிக்க போகிறா. எல்லா டிஷ்யூ பேப்பரும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வேறு. இதை பாருங்க, நாடா டிஷ்யூ இருக்கிற கலர் நாடாக வரும். எப்படி அழுகி போய் எப்படி இதாகிடுச்சு பாருங்க. போடலாம் ஒயிட் லேயர்லாம், ஒயிட் லேயரே இல்லை. இந்த லேயரே இல்லை, ஒயிட் லேயரே இல்லை. எப்படி லேயர் தான் பார்த்தீங்களா. மேலேயும் கீழே இன்ஜெக்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு நடுவில் கட் பண்ணி பார்ப்போம். அழுவிடுச்சு. மேலேயும் கீழே இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தேன், வேறு எங்கேயுமே இன்ஜெக்ட் பண்ணல, அதுவே அழுவிடுச்சு. அந்த லேயர்லாம் பார்த்தீங்களா, சைடு ஃபுல்லாக தெரியுதா. கலர் எப்படி ஏறிங்க, அந்த கலர் தெரியுதா. நடுவில் போட்ட கலர் எப்படி தெரியுது பாருங்க. தண்ணி தான் வருது. ஸ்மெல்லு தாங்கலை பா. அதுவும் அப்படிதான் இருக்குது பா. நம்ம போட்ட கலரு இன்ஜெக்ட் ஆகிடுதுல, இதில் தான் கரெக்டாக இன்ஜெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, சும்மா கலர் கலராக சும்மா நச்சுன்னு இருக்குல்ல. பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் பிங்க் பூசணிக்காய் ஆகிடுச்சு. வா, எல்லாரும் கை தட்டுங்க. அது முன்னாடி கப்படிக்குது, ஏன்னா இதுவும் அழுகி போச்சு. நான் 4 சைடில் போட்டேன். இது தெரியுதா, மேல் லேயர் மேலே ஃபுல்லாக இப்படி தான் ஏறி இருக்குமே தவிர வெள்ளை பூசணிக்காயில். அதனால தான் இதை போட்டு காட்டினேன். கடைசியாக நம்ம எதுவுமே இன்ஜெக்ட் பண்ணாத இந்த வாட்டர் மெலனை கட் பண்ண போகிறோம். பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்கா, நல்லா இருக்கு. இந்த லேயர், சைடு லேயர் பாருங்க, அப்படியே தான் இருக்குது. வெள்ளை கலர் அப்படியே தான் இருக்குது. ஏதாவது கெட்டு போச்சா? எதுவுமே அவ்வளோ. நான் அந்த வாங்கின அதே நாள் வாங்கி அப்படியே வச்சேன், நல்லா தான் இருக்குது. ஏய், வாட்டர்மெலன் டேஸ்ட் ஒய். லைட்டாக அப்படி ஒரு தான் செய்யும். இது இதோட நேச்சுரல் கலர்ப்பா. இது இப்படி தான்ப்பா இருக்கும். மாம்பழத்தை தடவோட மஞ்சள் கலர் வந்தா அது கெட்ட மாம்பழம் சொல்லுவாங்க போலயே. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அந்த கான்ட்ரவர்சி. நல்லா டேஸ்டாக இருக்குது. அதுபா
நல்லா இருக்கா? நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வாட்டர்மெலன் கான்ட்ரவர்சியால் கிட்டத்தட்ட வியாபாரிகள் கூட ஒன்றுங்களேன், விவசாயிகளோட வேதனை பாவம் கதறாங்க. டன்னுக்கு 1000 கேட்குறான், 2000 கேட்குறான்ட்டு. இதை எடுத்துகிட்டு வந்து அவங்க டன்னுக்கு கணக்கு விற்கிறாங்க இல்லையா, அந்த விற்கிற விவசாயிக்கும் லாபம் இல்லை, கடைசியாக இங்கேருந்து வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் லாபம் இல்லை. நடுவில் ஒரு மீடியேட்டர் வரான்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கொள்ள லாபம். ஏன்னா வாங்கி வச்சு விற்கிற அவங்களுக்கு தான் லாபம். இதனால் விவசாயிகளுக்கு லாபமே கிடையாது. அதே இந்த மாதிரி டைமில் விவசாயிங்க வந்தால் போதுன்ற ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. பாவம். சம்மர்னாலே எனக்கு தெரிஞ்சு சம்மர்னாலே வந்துச்சுன்னா எப்பா ஃபஸ்ட்டு யார் லைனில் தர்பூசணி பார்த்தா ஓகேப்பா சம்மர் ஆரம்பிச்சிச்சு, தர்பூசணி வந்துருச்சு, இந்த சம்மர் ஃபுல்லாகவே கிடைக்கிற இந்த தண்ணி பழத்தை அடித்து தும்சம் பண்ணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதை விளைய வச்ச விவசாயிங்க இப்போ கதறிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணும், இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வச்சு கலர் வச்சு அவங்களால 10 பைசா கூட எடுக்க முடியாது. விவசாயிகளுக்கே தெரியும், அவங்க விளைய வைக்கிற அந்த வாட்டர்மெலன் தான் அவங்க குடும்பத்துலேயும் சாப்பிட போகிறாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைகளும் குடிக்க சாப்பிட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் ஏமாந்து விவசாயிகளை தவிக்க விட்டுறாதீங்க. ஏற்கனவே இருக்கிற இடத்தையெல்லாம் பில்டிங்காக கட்டி பாதி விவசாயம் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியும் பண்ணி இருக்கிற விவசாயத்தையும் எடுத்து விட்டுறாதீங்க. 4 நாள் ஆச்சா, 3 நாள் ஆச்சு, அதான் 4வது நாள். இது அப்படியே தான் இருக்குது வாங்கி வச்சு. அது போட்டது நேற்றே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு. உண்மையாக சொன்னால் நேற்றே ரூம்லலாம் பயங்கர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கட் பண்ணுவோம் தான் இன்றைக்கி காலையிலே கட் பண்ணேன். ஏன்னா ஸ்மெல் அதுக்கு மேலே தாங்க முடியல, ரூம்குள்ளேயே வர முடியல, அந்தளவுக்கு ஸ்மெல் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதை சாப்பிடுங்க, விவசாயத்தை விட்டுறாதீங்க. நிறைய பேர் விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்த்தேன். கொண்டு போய் தர்பூசணி கொண்டு போய் கீழே கொட்டுறது பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா எங்களெல்லாம் விவசாயம் செய்ய முடியாது, விவசாயம் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். அவங்க அப்படி பண்ணுறதுனால பார்க்கும்போது நமக்கு தான் கண் கலங்குது. வேறு மாதிரி போங்கடா. ஒரு கலப்படமும் இல்லை. சாப்பிடு. தட்ஸ் ஆல்.